அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது முத்திரைகள் பார்த்துட்டு இருக்கோம். தூக்கின்மைக்காக நிறைய முத்திரைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2 கடந்த பகுதியில ஒரு 2 முத்திரை பார்த்துட்டு இருந்தோம். சக்தி முத்திரை, அதுக்கப்புறமேட்டு சூரிய முத்திரை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த பகுதியில ஒரு 3 முத்திரைகள் பார்த்துடலாம். என்னன்னா ஞான முத்திரை, பிராண முத்திரை, அதுக்கப்புறம் மாடங்கி முத்திரை. இந்த 3 முத்திரைகளுமே நம்ம பார்த்துடலாம். ஒன்னொன்னா இது எப்படி பண்றது நம்ம பார்ப்போம். ஞான முத்திரைங்க ஒண்ணும் இல்லை, நம்மளோட ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலோட நுனியுமே நம்ம சேர்த்து வைக்க போறோம். வச்சுட்டு அப்படியே நம்ம மடி மேலே அப்படி வச்சிடலாம். உட்காந்துருக்கிறதுனால நான் மடி மேலே வைக்கிறேன். ஒரு ஆழ்ந்த மூச்சு நல்லா உள்ளே இழுத்து வெளியிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த ஞான முத்திரையை நம்ம தூங்குறதுக்காக இது செய்யலாம். அதுக்கப்புறம் தியானத்துல இருக்கும்போது செய்யலாம். தியானத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஞான முத்திரை வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் ஃபுல்லாவே நல்லா காம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன்ல உட்காரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக இதுல ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்ப அடுத்த முத்திரை பார்த்தோம்னா பிராண முத்திரை. பிராண முத்திரை எப்படி செய்யணும்னா இந்த மோதிர விரல், சுண்டு விரல், அதுக்கப்புறம் இது கட்ட விரல், இந்த 3ஓட நுனியுமே சேர்த்து வச்சிடணும். 2 விரலுமே நல்லா நீட்டி வச்சிடணும். அதே மாதிரி வலது கையில வைக்கணும் பிராண முத்திரை. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த பிராண முத்திரை பேசிக். இது எல்லா முத்திரை கூடவே நம்ம செய்யலாம். இப்போ இது தனித்தனியா பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில முத்திரைகளுக்குலாம் இது பேசிக்கா நம்ம இதை செஞ்சுட்டு அந்த முத்திரையை நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா பலன்கள் நம்ம ஜாஸ்தியாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே வைக்கலாம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த முத்திரைகள் எல்லாமே வைக்கலாம். இப்போ செய்ய சொல்லக்கூடிய முத்திரைகள் எல்லாருமே வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வைட்டல் எனர்ஜி நம்ம உடல் முழுக்க நல்லா எனர்ஜி நமக்கு தரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்துல நல்லாவே வச்சுக்கும். ஸோ இதுல நிறைய பலன்கள் இருக்கு. இப்ப அடுத்தது முத்திரை மாடங்கி முத்திரை. மாடங்கி முத்திரையில இப்ப எல்லா 2 கைகளுமே சேர்த்து இப்படி கோத்துக்கிறோம். கோத்துட்டு நம்ம நடுவிரல் மட்டும் சேர்த்து இப்படி வைக்கணும். மற்றது எல்லாமே இப்படி வச்சிருக்கணும். வச்சுட்டு நம்ம மார்புக்கு மதியில இது வைக்கணும். முதுகு தண்டு நல்லா நேரம் ஆக்கி வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு ஒரு 2 முறை விட்டுட்டு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரைகள்லாம் செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டென்ஷன் ரொம்பவே கம்மியாகும். அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடும். காலையில இருந்து அப்படியே நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட அப்படியே இருப்போம். அந்த வேலை ஸ்ட்ரெஸ் சரி, இல்லை வீட்டுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ சரி, எல்லாமே சேர்ந்து நம்ம தூங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வராம இருக்கிறதுனால இருக்கும். அதனால இந்த முத்திரைகள்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் அப்படியே ஃபுல்லா காம் ஆயிடும். அப்புறம் இன்னும் நிறைய பலன்களை இருக்கு. இந்த முத்திரைகள் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.